என்னது, ஜிம்பாப்வே கிட்ட ஆஸ்திரேலியா தோத்துட்டாங்களா? எஸ், நீங்க கேட்கறது கரெக்ட் தான். T20 வேர்ல்டு கப் 2026ஓட முதல் பெரிய சாக்கர் வந்துருச்சு. கொலம்போல நடந்த மேட்ச்ல ஜிம்பாப்வே ஃபார்மர் சாம்பியன்ஸ் ஆஸ்திரேலியாவை தூக்கி சாப்பிட்டாங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஜிம்பாப்வே 169 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. பென்னட், இந்த நேம நோட் பண்ணிக்கோங்க. அவரோட அன்பீட்டன் 64 ரன்ஸ் தான் பேஸ். லாஸ்ட்ல கேப்டன் சிக்கந்தர் ராஜா ஒரு மாசான சிக்ஸ் அடிச்சு ஸ்கோரை 169க்கு கொண்டு போனாரு. ஆஸ்திரேலியா பவுலிங்ல ஸ்டாய்னிஸ் அண்ட் கேமரோன் கிரீனுக்கு மட்டும் தான் விக்கெட் கிடைச்சது. சேஸ் பண்ண வந்த ஆஸ்திரேலியாவுக்கு டோட்டலா ஷாக் தான். ஸ்டார்டிங்லயே 4 விக்கெட்ஸ் காலி. 29 ரன்ஸ்க்கே 4 பேர் உள்ள போயிட்டாங்க. பிளெஸிங் மூசர் பாணி, பேர்லயே பிளெஸிங் இருக்கு. அண்ட் ஜிம்பாப்வேக்கு அவர் ரியல் பிளெஸிங் தான். 4 விக்கெட்ஸ் எடுத்து ஆஸ்திரேலியா டாப் ஆர்டரை டிஸ்மேண்டல் பண்ணிட்டாரு. ரென்சோ 65 ரன்ஸ் அடிச்சும் ஆஸ்திரேலியாவால வின் பண்ண முடியல. லாஸ்ட்ல 23 ரன்ஸ் வித்தியாசத்துல ஜிம்பாப்வே ஒரு ஹிஸ்டாரிக்கல் வின் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. 2007க்கு அப்புறம் இப்போதான் ஆஸ்திரேலியாவை குளோபல் ஸ்டேஜ்ல ஜிம்பாப்வே தோற்கடிக்கிறாங்க. முசர்பானியோட 4 விக்கெட் ஸ்பெல் தான் ரியல் கேம் சேஞ்சர். இப்போ குரூப் பி பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஜிம்பாப்வே டாப்ல இருக்காங்க. ஆஸ்திரேலியாவோட சூப்பர் 8 சான்ஸ் இப்போ கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். ஜிம்பாப்வேவோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுதான் இந்த டோர்னமெண்டோட பிக் அப்செட்டா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபார் மோர் கிரிக்கெட் அப்டேட்ஸ் இன் தமிழ், சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ டு கிரிக் வைப் வித் MP.